Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 4-bit up counter பார்க்க போறோம். இந்த செஷன்ல 4-bit up counter உடைய பிளாக் டயக்ராம், அதுக்கான டிசைன் கோட் அண்ட் அதுக்கான டிஸ்பெஞ்ச் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டர்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கவுண்டர்னா சிம்பிளா என்ன சொல்லுவோம், கவுண்ட் பண்ணக்கூடியது. கரெக்டா ஒரு பர்டிகுலர் வேல்யூல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் 0ல இருந்து சம் பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் அது கவுண்ட் பண்ணக்கூடியது. இப்போ 4-bit அப் கவுண்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4-bit நமக்கு எவ்வளவு தூரம் கவுண்ட் பண்ணும், 0ல இருந்து 15 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு மேல நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அது 5th பிட் போயிடும். அதனால 4-bit கவுண்டர் வந்து 0ல இருந்து 15th வரைக்கும் தான் நமக்கு கவுண்ட் பண்ணும். இங்க பாருங்க 0 1 2 3 4 5 6 லைனா கவுண்ட் பண்ணிட்டே வரும். ஓகேங்களா, 0ல இருந்து 15th வரைக்கும் நமக்கு கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா, சோ இதுல என்னென்ன இன்புட் இருக்கும்னா கிளாக், ரீசெட், இந்த ரெண்டும் இன்புட்டா இருக்கும். கவுண்ட்ன்ற ஒரு அவுட்புட் இருக்கும். ஓகேங்களா, சோ நம்ம ஒரு கிளாக்குக்கும் நீங்க வந்து பாசேஜ் ஆஃப் கிளாக்ல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க டிசைனுக்கு பாசேஜ் ஆஃப் கிளாக் செட் பண்ணுங்க. இல்ல நெக்கேஜ் ஆஃப் கிளாக்ல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நெக்கேஜ் ஆஃப் கிளாக் செட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்ப என்னுடைய கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா பாசேஜ் ஆஃப் கிளாக்ல ஒர்க் பண்ணக்கூடியது. சோ ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக் கொடுக்குறப்ப கவுண்ட் என்ன ஆயிட்டே இருக்கும்னா இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். 0ல இருந்து 1, 1ல இருந்து 2, 3, 4, 5, 6ன்னு அது பாட்டுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும் 15th வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து அது என்ன ஆகும்னா மறுபடியும் 0க்கு போயிடும். மறுபடியும் 0 1 2 3 4 5 6ன்னு 15 வரைக்கும் என்ன ஆயிட்டே இருக்கும், கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 15th வந்த உடனே மறுபடியும் 0க்கு போய் மறுபடியும் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இது 4-bit. ஓகேங்களா, சோ இதுல வந்து நீங்க இடையில ரீசெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா அது என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா கவுண்ட் வந்து என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். ஓகேங்களா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் கவுண்ட் பண்ணிருக்குது. திடீர்னு நீங்க ரீசெட் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும், கவுண்ட் வந்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா 0ன்னு போயிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து 4-bit அப் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தனியா நீங்க எந்த ஒரு இன்புட்டும் தனியா நம்ம ஃபிளிப் ஃப்ளாப்ல பார்த்திருப்பீங்க, டி எஸ்ஆர்னு சொல்லி இன்புட்லாம் கொடுப்போம். இதுக்கு அதனால எதுவும் நமக்கு கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, இப்ப இதுக்கான டிசைன் பார்ப்போம். சோ இதுல எத்தனை இன்புட், கிளாக், ரீசெட் சொல்லி 2 இன்புட். அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட். ஓகேங்களா, என்னோட அவுட்புட் வந்து 4-bit. அதனால 3 down to 0 கொடுத்திருக்கேன். நாம வந்து இங்க ஆல்வேஸ் பிளாக் யூஸ் பண்றதுனால நான் வந்து என்னோட டேட்டா டைப் வந்து ரெஜ் கொடுத்திருக்கேன். ஓகே, இப்ப ஆல்வேஸ் அட் பாசேஜ் ஆஃப் கிளாக், ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக்லயும் இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். உள்ள வரீங்க, ரீசெட்னு பாக்குறீங்க. நான் யூஸ் பண்ணிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் லோ ரீசெட். அதாவது 0ன்னு நீங்க வந்து அந்த கவுண்டருக்கு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும், கவுண்டர் வந்து ரீசெட் ஆயிரும். அப்ப அங்க அவுட்புட் என்னன்னு இருக்கும், கவுண்ட் 0ன்னு இருக்கும். ஓகேங்களா, அதுக்குதான் இங்க நாட்னு கொடுத்திருக்கேன். நாட் ஆஃப் ரீசெட் அப்படின்னு என்ன அர்த்தம், இப்ப நீங்க 0ன்னு கொடுத்தீங்க என்ன ஆகும், 0 நாட் பண்ணா 1. சோ இஃப் கண்டிஷன் ட்ரூ, உள்ள போய் கவுண்ட்டுக்கு 0ன்னு சொல்லி செட் பண்ணிரும். ஓகேங்களா, சோ இது வந்து ஆக்டிவ் லோ ரீசெட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுவோம். அடுத்தது சப்போஸ் ரீசெட் இல்லைன்னா என்ன ஆகணும், கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். 0 1 2 3ன்னு நமக்கு இன்கிரிமெண்ட் ஆகணும். அதனால இந்த மாதிரி நினைக்கிறேன், கவுண்ட் பிளஸ் 1. கவுண்ட் இனிஷியலா என்னவா இருக்கும், 0ன்னு இருக்கும். ஓகேங்களா, 0 பிளஸ் 1 என்ன ஆகும், 1. அடுத்த பாசேஜ் ஆஃப் கிளாக்கு உள்ள வரீங்க, ரீசெட்டான்னு பாக்குறீங்க, இல்ல. அப்ப என்ன ஆகும், கவுண்டோட வேல்யூ என்னவா இருந்துச்சு, 1ன்னு இருந்துச்சா, 1 பிளஸ் 1 2. அடுத்த பாசேஜ் ஆஃப் கிளாக்கு உள்ள வரீங்க, ரீசெட்டான்னு பாக்குறீங்க, இல்ல. கவுண்டோட வேல்யூ என்ன ஆகுது, இப்ப 2 இருந்துச்சா, 2 பிளஸ் 1 3. இந்த மாதிரி தன்னைத்தானே என்ன ஆயிட்டே இருக்கும், இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கவுண்ட் பிளஸ் 1 நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, சோ இதுதான் வந்து 4-bit அப் கவுண்டர். இது வந்து நீங்க 5-bit 6-bit எவ்வளவு பிட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து இந்த ரெட்ஜை மட்டும் நீங்க இங்க 3 down to 0 போட்டிருக்கலாம். இந்த இடத்த மட்டும் மாடிஃபை பண்ணிட்டு நீங்க கோட் எழுதுனீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, இப்ப இதுக்கான டெஸ்ட் பெஞ்ச் பார்ப்போம். சோ அங்க நம்ம வந்து டிசைன்ல இன்புட்னு கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே இங்க ரெட்ஜ் ஆகவும், அவங்க அவுட்புட்னு கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே இங்க ஒயராகவும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டியூட்டி வந்து இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிக்கிறேன். என்னோட டியூட்டியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர். அது C1 சொல்லி இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிட்டு சிக்னல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, நமக்கு 2 விதமா கனெக்ட் பண்ணலாம், கனெக்ஷன் பை நேம் இல்ல ஆர்டர் ஆஃப் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணலாம். நான் ஆர்டர் ஆஃப் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாக் ஜென்ரேஷன். இங்க வந்து நான் ஆல்வேஸ் பிளாக் யூஸ் பண்ணி கிளாக் ஜென்ரேட் பண்ணிருக்கேன். நீங்க இனிஷியல் பிளாக் யூஸ் பண்ணியும் ஜென்ரேட் பண்ணலாம். இனிஷியல் பிளாக் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க ஃபார்வர் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சோ இப்போ வந்து இங்க வந்து என்னுடைய டோட்டல் கிளாக் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 10 நேனோ செகண்ட்ஸ். என்னோட டியூட்டி சைக்கிள் 50%. அதனால வந்து ஆன் பீரியட் 5 நேனோ செகண்ட்ஸ், ஆஃப் பீரியட் 5 நேனோ செகண்ட்ஸ்னால நான் இந்த மாதிரி இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியல் பிளாக் உள்ள இனிஷியலா கிளாக் வந்து 0, ரீசெட் வந்து 0ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ரீசெட் 0வா இருந்தா என்ன அர்த்தம், ஆக்டிவ் லோ ரீசெட். அப்ப நமக்கு என்ன ஆகும்,
அட் பாசேஜ் ஆஃப் கிளாக்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரீசெட் வந்து 0ன்னு குடுத்துருக்கோம். 0ன்னு குடுத்தா நமக்கு என்ன ஆயிரும், கவுண்ட் வந்து 0 ஆயிரும். கரெக்ட்டா? அடுத்தது என்ன ஆகும், ஆஃப்டர் 17 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரீசெட் வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரிலீஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், ஒரு ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக்கும் உள்ள போவீங்க. ரீசெட் கிடையாது. இங்க பாருங்க. இப்ப ரீசெட் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக் வந்திருக்கும். ஓகேங்களா? உள்ள வரீங்க, ரீசெட்னு பாக்குறீங்க, கிடையாது. கவுண்ட் என்ன ஆகும், இன்கிரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக்கும் உள்ள வருவீங்க. உள்ள வந்து பார்த்துட்டு ரீசெட்னு பாக்குறீங்க, கிடையாது. கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப இதுக்கான ரிசல்ட் வந்து காட்டுற பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரீசெட் 0ன்னு கொடுத்துருந்தீங்க, கவுண்ட் வந்து 0. அதுக்கப்புறம் ரீசெட் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். கவுண்ட் வந்து என்ன ஆகுது, எப்படி இன்கிரிமெண்ட் ஆகுதா, 1 2 3 4 5 வரைக்கும் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாருங்களேன், ஒரு 15 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரீசெட் வந்து நான் 0ன்னு பண்ணிட்டேன். அப்ப என்ன அர்த்தம், ரீசெட் 0ன்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆயிரும், கவுண்ட் 0 ஆயிரணுமா. இங்க பாருங்க, ரீசெட் 0ன்னு கொடுத்துட்டேன், கவுண்ட் நமக்கு 0 ஆயிடுச்சா. மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன், ரீசெட்டை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரீசெட் 1ன்னு வச்சுட்டேன். அப்ப என்ன ஆகும், கவுண்ட் இன்கிரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது பாருங்க. 1 2 3 4 5 6ன்னு அது பாட்டுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டே வரும். 15th வந்தோடனே மறுபடியும் என்ன ஆயிரும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இது 4 பிட் அக்கௌண்ட், அதனால 0ல இருந்து 15th வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணும். மறுபடியும் அது என்ன ஆயிரும், 0க்கே மறுபடியும் போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்பிளே எங்க போடணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப இந்த இனிஷியல் பிகின்லயே எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்பிளே போட்டீங்கன்னா அது ஒரு தடவை தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? டிஸ்பிளே வந்து ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப கவுண்ட்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அது மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். ஆனா த்ரூ அவுட் சிமுலேஷன் என்ன கவுண்ட் வேல்யூஸ் வருது அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு, நீங்க டாலர் மானிட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த இனிஷியல் பிகின்ல டாலர் மானிட்டர் போட்டும் நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்வேஸ் அட் கவுண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது எப்ப எல்லாம் கவுண்ட் வேல்யூஸ் மாறுதோ அப்ப எல்லாம் வந்து எனக்கு உள்ள போய் டிஸ்பிளே பண்ணு அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே நீங்க எழுதுறதுல தான் இருக்கு. ஒண்ணு நீங்க டாலர் மானிட்டர் யூஸ் பண்ணி எழுதலாம், இல்ல வந்து இந்த மாதிரி ஆல்வேஸ் பிளாக் போட்டு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் பாக்குறதுக்காக நான் டாலர் டம்ப் ஃபைல் டம்ப் பேட்ச் யூஸ் பண்ணிருக்கேன். சோ நீங்க வந்து வேவ் ஃபார்ம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம், இல்ல வேவ் ஃபார்ம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா இது யூஸ் பண்ண தேவையில்லை. என்னோட சிமுலேஷன் வந்து 200 நேனோ செகண்ட்ஸ்ல முடியறதுக்காக நான் வந்து $200 ஃபினிஷ் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து 4 பிட் அக்கௌண்ட் டெஸ்ட் பெஞ்ச். நீங்க வேணும்னா உங்களுக்கு இதுல இந்த இடத்துல வந்து டைமிங் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, எப்ப வந்து ரீசெட் ஆகுது, எப்ப வந்து ரீசெட் ரிலீஸ் ஆகுது அப்படின்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து டாலர் டைம் கூட யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த டைமிங் பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க வேவ் ஃபார்ம்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.